ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். யாருடைய மன கஷ்டமோ பண கஷ்டமோ உடனே தீரணும்னு அம்பாள் நினைக்கிறாங்களோ அவங்க கண்ணில் தான் இது படும். இது 100% அனுபவ உண்மை. பெரியவா உபதேசம் பண்ண ஒரு சக்தி வாய்ந்த அம்பாள் வழிபாடையும் மந்திரத்தையும் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். எனக்கு வர மெயிலாக இருக்கட்டும், இல்லை என்கிட்ட பேசுகிறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிறது அவங்களுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு மன கஷ்டத்தையோ இல்லை பண கஷ்டத்தையோ தான் சொல்கிறாங்க. அதனால தான் அது சம்மந்தமான வீடியோவாகவே இந்த வீடியோவும் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேருக்கு தோணும், என்னடா அது எப்போ பார்த்தாலும் மன கஷ்டம் பண கஷ்டம்னே ஒரு தமிழில் வைக்கிறாரே, அப்படி தான் இருக்குதா அப்படின்னா நிறைய பேரோட கஷ்டம் அப்படி தான் இருக்குது. அதுக்காக தான் ஒவ்வொரு வழிபாடையும் ஒரு மந்திரத்தையும் கொடுக்குறோம். ஒரு சகோதரிக்கு நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவத்திலேருந்து இந்த பதிவு ஆரம்பிச்சிடலாம். நமக்கு ஒரு சகோதரி மெயில் போட்டிருந்தாங்க, அவங்களோட கஷ்டத்தை போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் அவங்களோட நம்பர் கேட்டு அப்புறம் அவங்களுக்கு நானே கால் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா பேசுவாங்க. அவங்களோட கஷ்டம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காங்க, சின்ன பொண்ணு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, வீட்டுக்கார் இவங்கள பிடிக்கல போல். எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டு பேசுறது, திட்டுறது, அடிக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. ஆனால் அவங்களுக்கு கணவரோட சேர்ந்து வாழணும், ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு ஆசை. இந்த பிரச்சனை தீரணும், எனக்கு ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா அவங்களுக்கு கணவரோட சேர்ந்து வாழணும், கணவர் இவங்கள திட்டாமல் சந்தேகப்படாமல் நல்லபடியாக வச்சுக்கணுங்கிறது அவங்களோட ஏக்கம். நான் உடனே சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, விநாயகர் வழிபாடு இருக்கு இல்லையா, அந்த விநாயகரில் மஞ்சளில் பிடிச்ச வழிபாடு பண்ணுறது நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 7 நாள் மஞ்சள் விநாயகர் பிடிச்ச வழிபாடு பண்ணோம்னா நம்மளோட கஷ்டத்தை பெரும்பகுதியை குறைச்சி நமக்கு தேவையானதை கொடுப்பார் அப்படின்னு ஒரு வழிபாடு இருக்குது. அது உண்மையிலேயும் நல்லா வேலை செய்யும். அதை நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை சொன்ன அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. செய்ய ஆரம்பித்து ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு 5 நாளுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வீட்டுக்கார் சண்டை போட்டு நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தது இல்லாமல் தாலி வேணும், இனிமேல் நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லி வீட்டில் பயங்கரமாக சண்டை போட்டு தாலி கொண்டு கேட்டு வாங்கிட்டு போயிட்டாராம். இது அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். என்னென்னா அவங்க என்ன நினச்சி வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது அவரோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எத்தனையோ பேருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஒரு கணவர் சந்தேகப்படுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதனால் எவ்வளோ மன உளைச்சல் ஆவாங்க, திட்டுறது, துன்புறுத்துறதுல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒரு மனநிலையில் தாலியை கேட்டு வாங்கிட்டு இவங்க கோர்ட்ல டைவர்ஸும் அப்ளை பண்ணதும் அவங்களுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. ஒரு நாள் நான் ஒரு கேம்ப்ல இருந்தேன். அப்போ எனக்கு கால் பண்ணி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுது சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க, உடனே உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற இந்த கண்டிஷன்லாம் உடனே நல்லபடியா உங்களுக்கு மாறணும் அப்படின்னா நான் இந்த வழிபாடு சொல்றேன், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு அம்பாள் வழிபாடு சொல்லியிருந்தேன். இது எங்கே இருந்து நான் எடுத்தேன், ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, பெரியவா இன்னைக்கு அனுஷம் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நம்ம வாழும் தெய்வமான மகா பெரியவா நினைச்சு இன்னைக்கு ஒரு நிமிஷமாவது கண்ணை மூடி பெரியவா சரணம்னு சொல்லுங்க. வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஒரு நொடியில் தீர்க்கும் சக்தி அந்த பெரியவா சரணத்துக்கு இருக்கு. பெரியவாவை சரணடைஞ்சா நடக்கும். அப்படி நம்ம வாழும் தெய்வமான பெரியவா வாழ்ந்த காலத்துல ஒரு பொண்ணு வருவாங்க. பொண்ணு மட்டும் கிடையாது, அப்பா அம்மாவோட வருவாங்க. வந்தவொடனே அப்பா அம்மாட்ட பொண்ணுகிட்ட எல்லாம் பெரியவா பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை மட்டும் நீ போய் காமாட்சி அம்மன் கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. பேரண்ட்ஸோட இவங்க எந்திரிக்கும் போது, இல்லை நீங்க எல்லாம் உட்காருங்க, பொண்ணு மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்னது. இப்போ அந்த பொண்ணு கோயிலுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மனநிலை அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் சமீபத்தில் தான் ஆயிருக்கும், ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது. என்ன நடக்கும்னா, குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை, இந்த 2 குடும்பமும் தலையிட்டு என்ன ஆயிடுனா அது பெரிய பிரச்சனையாகி டைவர்ஸ்க்கு போயிடும். டைவர்ஸ் இன்னைக்கு அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு, 2 பேரும் பிரியணும்னு சொல்லி தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லி இவங்களுக்கு உள்ளூர வருத்தம். சரி, நம்மளே கூட இந்த விஷயத்த பெருசுப்படுத்தாமல் இருந்திருக்கலாம், தேவையில்லாம. இப்போ இவங்களுக்கு உள்ளூர என்ன ஆசை அப்படின்னா, கணவனோட சேர்ந்து வாழணும்னு அவங்களுக்கு ஆசை. கணவருக்கும் அந்த மனநிலை இருக்கலாம். ஆனால் அவங்க குடும்பத்திலையும் இவங்க குடும்பத்திலையும் சும்மா இல்லாமல் பிரச்சனையை ஊதி பெருசாக்கிட்டாங்க. அதை நினச்சிக்கிட்டே இவங்க என்ன பண்ணுறாங்க, தனியாக நடந்து காமாட்சி அம்மன் கோயில் போகிறாங்க. ஒரு அர்ச்சனை வாங்கி அம்பாள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. அர்ச்சனைக்கு கொடுக்குறாங்க. குருக்கள் போய் உள்ள அர்ச்சனை பண்ணிட்டு வெளியில் வர என்ன சொல்கிறார் அப்படின்னா, அம்மா என்ன தனியாக நிற்கிறீங்க, சேர்ந்து நில்லுங்க, சேர்ந்து வாங்கிக்கோங்க அர்ச்சனை தட்டன்னு கொடுத்தோம். இல்லை நான் தனியாக தானே வந்தேன், இந்த அம்மாவுக்கு தோணுது. திரும்பி பார்த்தா அவங்க கணவர் அவரை தெரியாம இவங்க பக்கத்திலே நிற்கிறார். 2 பேரும் சேர்ந்து வாங்கினோடனே என்ன நடந்துச்சுன்னு இப்போ அவர் சொல்றார். இவரும் பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கிறார். அவங்க ஃபேமிலியை உட்கார சொல்லிட்டு நீ மட்டும் போய் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டுவான்னு பெரியவா அமைச்சிருக்கிறாங்க. இப்போ இவரும் தரிசனத்துக்கு வந்திருக்கிறார். வந்தவர் இங்கே மனைவியை பார்க்குறாரு. 2 பேரும் ஒருத்தர் சாரி சொல்லிப்பாங்க, நல்லா பேசிப்பாங்க, நடந்த தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி காமாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியில வருவாங்க. வெளியில பெரியவாட்ட வந்தோடனே பெரியவா சொல்லுவாங்க, என்னடா காமாட்சி ரத்து பண்ணிட்டாளா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என்னன்னா,
கல்யாணம் ரத்து ஆயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் பிரியலாம் அப்படின்னு வர வேண்டிய தீர்ப்பை ரத்து பண்ணிட்டாளா, 2 பேரும் சேர்ந்து வந்துட்டீங்களே, அதனால இனிமேல் அந்த தீர்ப்பு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து நான் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, 8 பாடல் இருக்கும். அந்த பாட்டை சொல்லி நீங்கள் அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் உடனே அம்பாட்ட நீங்கள் வந்து மனமுருகி கேட்டால் முடிச்சு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வந்து போவாங்களாமா, வந்து விளக்கு போடுவாங்களாம். இப்படி போட்டுட்டு அவங்க செய்ய ஆரம்பிச்சு ஒரு 3 மாசத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி எப்படியும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து வீட்லேயும் தனியாக இருக்க முடியல, வேற ஒரு கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க வீட்டில். ஏன்னா எனக்கு அவங்க கொஞ்சம் வயசு தான், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 2-3 மாதத்துலேயே வரன் அமையுது. பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரே மாசத்துல அவங்களுக்கு கல்யாணம் ரொம்ப விமர்சையா. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாப்பிள்ளைக்கு முதல் கல்யாணம். அவர் ரொம்ப விமர்சையா, ரொம்ப ஆடம்பரமாக, ரொம்ப அழகாக கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வசதி படைச்சவங்க தான் போல, நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கிறாங்களாம். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணையும் தன்னோடய அழைச்சிட்டு போகிறதா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, நீங்கள் வந்து நிறைய பதிவுகளில் சொல்லுவீங்க ஒவ்வொருத்தரோட அனுபவத்தை, என்னோட அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க சொன்னது பிப்ரவரி 26. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தம்ப்நெயில் நான் கிரியேட் பண்ணது நம்மளோட தம்பி ஒருத்தர் தான் அதை கிரியேட் பண்ணார். இதை கிரியேட் பண்ணது பிப்ரவரி 26. ஆனால் இன்றைக்கி நான் போடுறது மார்ச் 10 தான் இந்த வீடியோவே போடுறேன். அவங்க சொல்லியே சொன்னாங்க, நான் உங்களோட இந்த வீடியோவை எதிர்பார்ப்பேன். இப்போ அவங்க வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அம்பாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் மனமுருகி கேட்டால் கொடுப்பாங்க. இன்னொரு சம்பவம் சொல்கிறேன், இதோட வீடியோ முடியல. என்னென்னா, நம்மளோட அம்மா ஒருத்தங்க இருக்காங்க சப்ஸ்கிரைபர். அவங்க வந்து இது வரைக்கும் என்கிட்ட பேசுகிறவங்க, மெயில் பண்ணுறவங்கலாம் அவங்களோட கஷ்டத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் தேவை. என்கிட்ட சொன்னால் ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுவேன், தீர்ந்துரும் அப்படின்னு நம்புகிறாங்க. உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம்தான். என்கிட்ட சொல்கிறதால மட்டும் தீர்ந்துராது, நீங்கள் நம்பிக்கையாக வழிபாடு பண்ணால் தான் தீரும். அப்படி இருக்கிறப்ப நம்மளோட அம்மா அவங்க வந்து தினமும் பேசுவோம், ஏதாவது பேசுவோன்னா அவங்க வந்து தினம் பூஜை பண்ணுறதை எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. இல்லைனா ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணதை பற்றி என்கிட்ட சொல்லுவாங்க. ஏதாவது மந்திரத்தை பற்றி என்கிட்ட கேட்பாங்க, இந்த மந்திரத்தை சொல்கிறதா, இதில் வந்து என்ன அர்த்தம் இருக்குது, இதை நான் எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், சரியாக பண்ணுறேன்னு கேட்பாங்க. எனக்கும் அதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்கிட்ட பேசுகிறவங்கலாம் கஷ்டத்தையும் பிரச்சனையும் சொல்லுவாங்க, இவங்க மட்டும் ஆன்மீகத்தை பற்றியே தான் நாங்கள் 2 பேருமே பேசிப்போம். அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நைட்டு ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்க, இந்த தேவையில்லாத சண்டை வந்துடுச்சு அருள், இந்த ஈரான் சண்டைனால நமக்கு பெரிய பிரச்சனை அப்படியாது. நான் சொன்னேன், நமக்கு என்னமா பிரச்சனை, இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்தியாவுக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது இல்லைன்னதும் அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு தெரியாதா, என் பையன் வந்து துபாயில் தானே இருக்கிறா, அப்படி மருமக பேரங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே கூட அவங்க அட்டாக் நடந்துச்சாமா, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னது. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா நீங்கள் பயப்படுறீங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஏன் அப்படின்னா, அவங்க வந்து லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு, நாராயணியம் இதெல்லாம் வந்து நம்மள மாதிரி ஷார்ட்கட்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த 1000 நாமத்தையும் அப்படியே படிப்பாங்க. ஒரு தடவை படிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 108 முறை லலிதா சகஸ்ரநாமம்லாம் படிப்பாங்க. அந்த அளவுக்கு தீவிரமாக பண்ணக்கூடியவங்க. நான் கேட்டேன், என்னம்மா நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னதோ, இல்லை அருள் எனக்கு வந்து என்னதான் இருந்தாலும் பையன் இல்லையா, நம்மளும் மனுஷங்க தானே, கொஞ்சம் வருத்தம் இருப்போம் தானே அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, லலிதா சகஸ்ரநாமம் ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எப்பேற்பட்ட ஏவுகணையுமே அதுக்கு முன்னாடி ஒரு தூசு மாதிரி அப்படியே வந்தால் கூட நீங்கள் சொல்கிற அந்த லலிதா சகஸ்ரநாமம் அதை அடுத்த நொடியே திருப்பி விட்டுரும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அம்பாள்கிட்ட போய் உட்காருங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, நீங்கள் நம்ப முடியாத ஆச்சரியம்லாம் அம்பாள் நடத்தி கொடுப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து பாசிட்டிவாக சொல்லிட்டீங்க போதும் அப்படின்னாங்க. நான் சொன்னதில் ஒன்றும் கிடையாது, நான் பாசிட்டிவாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா, பொதுவாக வந்து நான் எல்லாருக்குமே பாசிட்டிவாக சொல்கிறது தான். நீங்கள் சொல்கிற லலிதா சகஸ்ரநாமம் காப்பாற்றணும்னு எனக்கு இன்னைய வரைக்கும் நம்பிக்கை உண்டு. ஏன்னா லலிதா சகஸ்ரநாமத்தோட சுருக்கம்னு சொல்லக்கூடிய பெரியவா சொன்ன ஓம் அன்னதாயி நமக வசுதாயி நமகன்னு வரக்கூடிய அந்த 7 நாமத்துக்கே வந்து அவ்வளவு சக்தி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் 1000 சொல்கிறீங்க, நாராயணியம் படிக்கிறீங்க, எவ்வளவோ மந்திரங்கள் வழிபாடுகள்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் சும்மா உங்களுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. லலிதா சகஸ்ரநாமத்துக்கு முன்னாடி இந்த அணு ஆயுதம்னா சும்மா தூசு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் அவங்ககிட்ட பேசினப்ப நைட்டு வந்து ஒரு 10லேருந்து 10:30 இருக்கலாம். அன்னைக்கு நைட்டே எனக்கு வந்து 12:48 எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து துபாயிலேருந்து ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம், எங்கே வரத்துக்குன்னா இந்தியா வரத்துக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் அதை பார்க்கல. மறுநாள் காலையிலையோ இல்லை மத்தியானமாக உங்களுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக போட்டிருக்கீங்க அப்படின்னு தான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அவங்க 4 மணிக்கே வீட்டுக்கே வந்துட்டாங்கப்பா அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, அம்பாளை நம்புனா அப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் தான் நடக்கும். அவங்க பையன் மருமக பேரன் எல்லாருமே விடிய காத்தாலே வீட்டுக்கே வந்துட்டாங்களாம். அவங்க இருக்கிறது பாம்பே, அதனால் உடனே வந்திருப்பாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எல்லா கஷ்டத்துக்கும் கடவுளை மனசார நம்புங்க. இப்போ நீங்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட
காமாட்சி அம்மனோட துக்க நிவாரண அஷ்டகம். துக்க நிவாரணம், துக்கம்னா நம்மளோட கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம தொண்டை அடைக்கக்கூடிய துக்கம்ன்ற பார்த்தீங்களா, வெளியில் சொல்ல முடிஞ்ச கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டம் எத்தனையோ இருக்கலாம். அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கக்கூடிய சக்தி இந்த துக்க நிவாரண அஷ்டகம். தமிழில் இருக்கக்கூடிய 8 பாடல் நான் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் உங்களுக்கு. அதை நீங்கள் படித்தாலே போதும். இல்லைனா கூகுளில் கூட போய் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அம்பாலை பொறுத்தளவுக்கு பெண்களில் அம்பாள் வழிபாட்டுக்கு பெண்களுக்கு தான் முதல் உரிமை உண்டு எப்போவுமே. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், விநாயகர் வழிபாடு சொல்லியிருந்தீங்களே அது பண்ணி தானே அவங்களுக்கு இப்படி ஆச்சு. அப்படி கிடையாது. விநாயகரை பொறுத்தளவுக்கு நமக்கு எது ஒத்து வராதோ அதை முதல்ல கட் பண்ணி விட்டுருவேன். விநாயகர்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸே நமக்கு எது பிரச்சனையாக இருக்குமோ அந்த பிரச்சனையை முதல்ல முடிவு கொண்டு வரும். அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்களோட கணவரை கொஞ்சம் சரியில்லாத அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒருவேளை அதுவே அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி கூட அவர் அதை தடுத்து நிறுத்திருக்கலாம். அவங்களோட உறவை கட் பண்ணி விட்டுருக்கலாம். அதுதான் சரியா. சில பேருக்கு வழிபாடு பண்ணும்போது பிரச்சனைகள் அதிகரிக்கிற மாதிரி தோணும். அது உண்மையான அர்த்தம் அது கிடையாது. அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை, அதை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் அம்பாள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஒன்றுங்களை சிம்பிளாக பூஜை ரூமில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்பாள் படத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு புஷ்பம், அதாவது பூவை வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக பால், உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உணவுப் பொருள் எதுவுமே இல்லைன்னா கல்கண்டு வச்சுட்டு ஒரு வெள்ளிக்கிழமையில் தொடங்கி இல்லைன்னா பஞ்சமியில் தொடங்கி உங்களுக்கு என்னைக்கு சரின்னு படுதோ அன்னைக்கு. ஏன்னா இன்றைக்கி தான் தொடங்கணும்னு எந்த இதுவும் கிடையாது. பொதுவாக அம்பாள் வழிபாடுனா வெள்ளிக்கிழமை தானே நம்ம பண்ணுவோம். அதனால் வெள்ளிக்கிழமை. பஞ்சமிங்கிறது ரொம்ப உயர்ந்த நாள் இருக்கிறதுலே எல்லா மந்திர வழிபாடும் பண்ணுறதுக்கு. அதுக்காக சொன்னேன். இல்லை உங்களுக்கு தோதான நாள் ஏதாவது ஒரு நாளில் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. எப்படி படிக்கணும், இப்போ அதில் தான் விஷயமே இருக்குது. முதல் நாள் ஒரு முறை படிக்கிறீங்க, உங்கள் பிரச்சனையோட வீரியம் பெருசு அப்படின்னா 2வது நாள் 2 முறை படி. அப்படியே உங்களோட பிரச்சனை இன்னும் தீவிரமானது அப்படின்னா 3வது நாள் 3 முறை படி, 4வது நாள் 4 முறை படிங்க. இப்படி 21 நாள் 21 முறை வரும். அதை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே, அதாவது இந்த 21 நாள் வரத்துக்குள்ளேயே உங்களோட பிரச்சனை முடிச்சிடும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தால், அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தால். தம்ப்நெயில்ல ஒன்று போட்டிருக்கோமே, அதாவது பிராப்தம்னு ஒன்று இருந்தா அது என்ன பிராப்தம்னு ஒன்று. அப்போ எல்லாருக்கும் பிராப்தம் கிடைக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராப்தம் இருக்குது. பிராப்தம்ங்கிறது நம்ம நம்பிக்கை சார்ந்தது. ஒரு சொற்பொழிவு நல்லா இருந்துச்சு, ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நான் கூட பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அந்த கதையை நம்ம சேனல்லே சொல்லிவிடும். ஒரு சிவராத்திரி பூஜை நடந்துட்டு இருந்துச்சான். ஒரு சிவன் கோவிலில் ஒரு சிவராத்திரி பூஜை நடந்துட்டு இருக்கு. அப்போ அபிஷேகம் முடிஞ்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக தரையை போட்டுருக்கிறார் கோயிலுக்கு. அப்போ பார்த்தா உள்ள சிவபெருமான் நேர்லேயே வந்துட்டார். நேரில் வந்தவொடனே ஒரு யார் பண்ணி தரை போட்டுருக்கு தெரியலையா, நீ பட்டு கருவறைக்குள்ளே வரைக்கும் வந்துட்டேன், முதல்ல வெளில போடுறது. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் தான்ப்பா சிவபெருமான். பார்த்தா சிவபெருமான் வேஷம் போட்டிருக்க, அதுதான் தெரியுது, யாரை கேட்டு உள்ளே வந்த அப்படின்னதும், தம்பி நான் தான்ப்பா உண்மையிலே சிவபெருமான் தான். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா எல்லாரா, நீ தான் சிவபெருமான், நான் எப்படி நம்புறது அப்படின்னதும், நீ என்ன பண்ணா நம்புவ. உடனே பக்கத்தில் பூஜைக்கு வச்சிருந்த தண்ணி எடுத்துகிட்டு வர சொம்பு, பித்தளை சொம்பு எடுத்து கொடுத்து கையில் கொடுத்து, இது தங்கமாக மாற்று, நான் இதுதான் சிவபெருமான்னு நம்புறேன். அது எதுவும் இது என்னடா சோதனை, நான் தான் கடவுள்னு சொன்னால் கூட அதுக்கு கூட டெஸ்ட் வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சொம்பை தொட்டு உடனே தங்கமாக்கியிருக்காரு. இவருக்கு அப்படியே பயத்தில் கை காலம் வந்துருச்சு. ஐயோ, நேர்லேயே சிவபெருமான் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமும் தாங்க முடியல, பயமும் தாங்க முடியல. நேராக திரையை விளக்கிட்டு வெளில ஓடி வர, சிவபெருமான் வந்திருக்காரு, சிவபெருமான் வந்திருக்காரு. நான் சிவபெருமானை பார்த்துட்டு இருந்ததும் வெளில இருக்கிற கூட்டம் சொல்லுது, என் முட்டாளாயா நீனு, இம்மா நேரம் இங்கே தானே சிவபெருமான் இருந்தார், நீ தானே பூஜை பண்ணிட்டு இருந்தேன், என்னமோ புதுசாக சிவபெருமானை பார்த்துட்டு. இல்லைப்பா, சிவபெருமான் நேர்லேயே வந்துட்டாருன்னு. பைத்தியக்கார மாதிரி பேசாதையா, இந்த கலியுகத்தில் எந்த காலத்துல என் சாமி நேரில் வந்திருக்குன்னு உள்ளே இருக்கிறாரு, உண்மையிலே சிவபெருமான் நேரில் வந்திருக்கிறாரு அப்படின்றதும். அப்படியா, நாங்கள் எப்படி நம்புறதுன்னதும் நானும் இதே கேள்வியை தான் கேட்டேன். நான் ஒரு பித்தளை சொம்பை கொடுத்து இதை தங்கமாக மாற்றுங்க அப்போ தான் நம்புவேன்னு சொன்னேன். இந்த பாருங்க கையில் இருக்கிற சொம்பு பித்தளை சொம்பை தங்க சொம்பா மாற்றிட்டாரு அப்படின்னதும் கூட்டம் எல்லாம் இப்போ கோயிலேருந்து வெளியில் ஓடுறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது எல்லாம் வெளில ஓடுறாங்க, ஏன் வெளில ஓடுறாங்க, ஒருவேளை சாமி நேரில் வந்துட்டாரு, நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருவாருன்னு பயப்படுறாங்களா, இந்த சாமியை நேரில் பார்க்க பயமா அப்படின்னதும் எல்லாரும் ஓடும்போது ஒருத்தரை மட்டும் நிறுத்தி, எப்பா எங்கப்பா வெளில எல்லாரும் ஓடுறீங்க அப்படின்னதும், ஏன் சாமி நீங்கள் மட்டும் பெரிய புத்திசாலி, நாங்கள்லாம் பார்க்க முட்டாள் மாதிரி தெரியுது ஆனதும், என்னப்பா சொல்கிற புரியல அப்படின்னதும், நீ மட்டும் உன் கையில் இருந்த ஒரு சொம்பை பித்தளை சொம்பை தங்க சொம்பா மாற்றிட்ட, நாங்கள்லாம் என்ன இழிச்சவங்களா, நான் போய் என் வீட்டில் இருக்க அண்டா குண்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர, அவர் தங்கமாக மாற்றிட்டோம்னா. அப்போ சாமியே நேரில் வந்தாலும் சாமியோட கடைக்கன் பார்வை நம்ம மேலே பட்டா மோட்சம் கிடைக்கும்னு யாரும் நினைக்கிறது கிடையாது. அவர் தங்கமாக்கிடுவார், வெள்ளி ஆக்கிடுவார், எனக்கு பணம் வேணும், பொண்ணு வேணும், பொருள் வேணும், இதை தான் நம்ம கேட்குறோமோ தவிர பகவான்கிட்ட இனிமேல் பறக்க வேண்டாம், மோட்சம் கொடு, கஷ்டம் இல்லாத மனசை கொடு, எப்பவுமே என் மனசுல எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிற நிலையை கொடு, நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடு, இல்லையா நிம்மதியாவது இருக்க ஒரு மனநிறைவை கொடு அப்படின்லாம் நம்ம கேட்கறதே கிடையாது.
ஏன்னா நமக்கு அந்த மாதிரி பிராப்தமே இல்லை. இந்த பிராப்தம்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் கடவுளை ஆழமாக நம்பினாதான் பிராப்தமே வரும். ஆழமாக நம்பினான்னா எது நடந்தாலும் இறைவன் நமக்கு வந்து சாதகமாக பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அது ஆழமானதுன்னு அர்த்தம். எந்த கஷ்டத்தையும் அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அம்பாள் வழிபாட்டை பொறுத்தளவுக்கு எத்தனையோ பேருக்கு வந்து இந்த மந்திரம் இருக்கிறது தெரியும். ஏன்னா காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகம்ன்றது வந்து நேற்று வந்து நான் இன்னைக்கு சொல்லலை, பல வருஷமாக இருக்குது இல்லையா? எத்தனையோ பேருக்கு இது தெரியும். ஆனால் எத்தனை பேர் நம்பிக்கையோட படிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நம்பிக்கையோட படிக்கிறவங்க வாழ்க்கை தான் மாறும் இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கை எங்கேருந்து வருதுன்னா, அந்த நம்பிக்கையை தூண்டுறதுக்கு கூட ஒரு பிராப்தம் வேணும். அந்த பிராப்தம் இல்லைன்னா நமக்கு அது நடக்காது. நீங்கள் வேணும்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையும் அது கூடயே நீங்கள் வந்து இந்த லலிதா சகஸ்ரநாமத்தோட சுருக்கம்னு சொல்லி பெரியவா வந்து ஒரு 7 நாமங்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம சேனலில் நிறைய தான் சொல்லியிருப்போம். அதையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இருக்கிற ரூபங்கள்லேயே அம்பாளுக்கு பிடிச்ச ரூபம் வந்து லலிதாம்பிகையாக இருக்கிறதான்னு சொல்லுவாங்க. இருக்கிற வழிபாட்டு ஸ்தலங்கள்லேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம் வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் ரூபத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் தான். ஏன்னா அவங்க வந்து கையில் கரும்பு வச்சுருப்பாங்க, எந்த ஆயுதமும் வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் போய் பாருங்கள். கரும்பு ஏன் வச்சுருக்காங்கன்னா பக்தர்களுக்கு இனிமையை மட்டும் கொடுப்பாங்களாம். இனிமை மட்டும். அவங்க எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருந்தாலும், பெரிய இந்த பிரச்சனைகள்லாம் பண்ணிடக்கூடிய நபராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மோசமான நபராக இருந்தால் கூட அவங்கள கூட மன்னிச்சு அவங்க வாழ்க்கையில் கூட இனிமை ஏற்படட்டும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த மட்டும் கொடுக்குறவங்களாம். அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்களாம். நான் வந்து எத்தனையோ தடவை நான் வந்து கேட்டிருக்கேன். இருந்தாலும் நான் வந்து ஒரு செகண்டில் ஒரு விஷயத்த சொல்லுவேன். நேற்று வந்து என் ஒய்ஃப் வந்து குளிக்கும்போது தாலி சரடு போட்டிருப்பாங்களா, அந்த கயிறு நஞ்சு போச்சு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கயிறு ரொம்ப நஞ்சு போயிருக்கு, நம்ம போன வருஷம் மாற்றாமல் விட்டுட்டோம், நம்ம மாற்றிடலாம் அப்படிங்க. சரின்னு உடனே நான் என்ன சொன்னேன்னா, உடனே விநாயகர் வீட்டில் வந்து ஃபோட்டோ வச்சுருக்கிறேன், கற்பக விநாயகர். அவர் முன்னாடி வந்து ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து அவர் மேலே போட்டு ஒரு மஞ்சள் கிழங்கை கட்டி போட்டுட்டு, உடனே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, நாகத்தம்மன் கோவில் இருக்குது, உடனே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பழைய தாலி கயிறை வந்து அவங்க கழுத்துலேருந்து எடுத்துகிட்டு இந்த மஞ்சள் கட்டின கயிற்றை அவங்க கழுத்தில் போட்டுட்டு தாலி சங்கிலி போட்டிருப்பாங்க, அதில் கோத்து தாலியெல்லாம் கோத்து பக்கத்துலேயே விநாயகர் இருந்தார், விநாயகர் பாதத்தில் வைக்க சொல்லி அதுக்கப்புறம் வந்து அம்பாள் பாதத்தில், ஏன்னா பெரியவோட பெரிய ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி தான் விநாயகர் இருப்பார், விநாயகர் முன்னாடியும் பெரியவா முன்னாடியும் உட்காந்துக்கிட்டோம். போட்டுட்டு நான் உள்ளே கொடுக்கும்போது எனக்கு மனசில் தோணுச்சு, ஐயோ வீட்டில் காமாட்சி அம்மன்ட்டு நம்ம சொல்லாமல் வந்துட்டோமே. ஏன் அப்படின்னா என்னோட கல்யாணத்துலேருந்து இன்னும் ஒவ்வொரு செகண்ட் வரைக்கும் காமாட்சி அம்மன்ட்ட பிரார்த்தனை பண்ணாமல் எந்த விஷயத்தையும் மூவ் பண்ணது கிடையாது. அம்பாள்கிட்ட சொல்லலையேன்னு எனக்கு மனசில் ஓடுது. அந்த வினாடி நீங்கள் நம்ப மாட்டீங்க, கோவில்ல நட சாத்த போறாங்க, அதுக்கு திரை இப்படி போட்டாங்க. அந்த திரையில பெரிய காமாட்சி அம்மன், ஏன்னா அது வந்து நாகத்தம்மன், அங்க வந்து காமாட்சி அம்மன் திரை போட வேண்டிய அவசியமே இல்லை. காமாட்சி அம்மன் திரை போட்டாங்க, பார்த்தா பெரிய அம்பாள் சிரிச்ச முகம், அப்படியே பார்த்தீங்கன்னா நேரில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல, அப்படியே பார்த்தா அம்பாள் நேரில் நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படியே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே திரையை எடுத்துட்டு அவர் உள்ளே இருக்க சாமிகிட்டேருந்து கொண்டு வந்து கையில் கொடுத்தாரு. அப்புறம் அந்த தாலிச்செங்கிலியோட இருக்க மாங்கல்ய சரடை வந்து என் மனைவி கருத்தில் போட்டேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ நீங்கள் லைட்டாக மனம் கஷ்டப்பட்டா கூட காமாட்சி அம்மனுக்கு பிடிக்காது. நீங்கள் உண்மையிலே காமாட்சி வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தால், அப்படிப்பட்ட சக்தியுடைய அம்மன். நீங்கள் இன்றைக்கும் கேளுங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது, இதில் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன், என்னன்னா அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நல்லது நடந்தால் தங்கத்தை கொஞ்சம் தானம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா பல தோஷங்களை போக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அவங்களும் கொஞ்சம் தங்கத்தை அந்த சகோதரியும் எடுத்து வச்சிருக்கிறாங்க, உண்டியலில் போடுற கணவன் மனைவி குழந்தையோட போய் போடலான்னு இருக்காங்களாமா. அதே மாதிரி நீங்களும் காமாட்சி அம்மன் பிரார்த்தனை பண்ணீங்க. ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த தங்கத்தை கொஞ்சம் தாங்க உங்களால் முடிஞ்சது, அது எவ்வளவோ அதை உண்டியலில் போடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களோட வேண்டுதலை வைங்க. அதே மாதிரி காமாட்சி அம்மன் கோவிலில் இன்னொரு சிறப்பான வழிபாடு இருக்குது. என்ன அப்படின்னா, 5 நாள் 5 சுத்து காமாட்சி அம்மன் பிரகாரத்தை சுற்றி ஒரு சுத்துக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு 5 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எப்படிப்பட்ட வேண்டுதலையும் நடத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஒரு வழிபாடு, ஒரு பாட்டியோட பேத்திக்கு கல்யாணத்துக்காக நடந்த ஆச்சரியமான வழிபாடு சொல்லியிருக்கிறேன். வேணும்னா அதோட லிங்கை கூட உங்களுக்கு கமெண்ட்ல கூட கொடுக்குறேன். ஏன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வழிபாடு. 5 நாள் வழிபாடு பண்ணணும். ஒரு நாளைக்கு பிரகாரத்தை 5 சுத்து கோவில. காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தில் தான் செய்யணும்னு இல்லை, உங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட செய்யலாம். இருந்தாலும் காஞ்சிபுரம் ரொம்ப சக்தி வாய்ந்த தலம் அப்படிங்கிறதுனால அங்கே பண்ணுறது சிறப்பு. முதல் ஒரு சுற்றி ஒரு நமஸ்காரம், கீழே விழுந்து வழிபாடு பண்ணுறீங்க, நமஸ்காரம் பண்ணிக்கிறீங்க. திரும்ப 2வது சுற்றுறீங்க, நமஸ்காரம் பண்ணுறீங்க. 3வது சுற்று, இது மாதிரி 5 சுற்று 5 நமஸ்காரம் பண்ணுறீங்க. 5 நாள் பண்ணணும். இப்படி 5 நாள் பண்ணால் நம்மளோட கோரிக்கை எது இருந்தாலும் அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாங்க. இதில் வந்து எந்த அவநம்பிக்கையும் வேணாம். 100% இது எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. நான் வேணும்னா அடுத்த பதிவுகளில் முடிஞ்சால் வந்து நான் வந்து இது சம்பந்தமான வழிபாடு சொல்கிறேன். ஏற்கனவே வந்து பெரியவா சொன்ன அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் பெரியவாவே சொல்லியிருக்கிறாங்க.
அவங்களோட ஒரு பக்தருக்கு சொன்ன ஒரு சம்பவம் அதில் இருக்குது. நான் அதை வந்து அடுத்த பதிவாக இப்போ இன்றைக்கே கூட முடிஞ்சால் கொடுத்துறேன். ஏன்னா இன்றைக்கி அனுஷம் அப்படிங்கிறதுனால அனுஷம் சிறப்பு பதிவாக கூட அதை கொடுக்குறேன். பெரியவாவோட சில பதிவுகளோட சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் ஒன்று பண்ணுங்கள். எந்த வழிபாடுனாலும் நமக்கு வந்து பெரியவாவும் காமாட்சி அம்மனும் ஒன்று தான். எத்தனையோ பக்தர்களுக்கு பெரியவா காமாட்சி ரூபத்திலையும் பெரியவா ரூபத்திலையும் காட்சி கொடுத்துருக்காங்க காமாட்சி. அதனால் வந்து பெரியவாவை நினச்சிக்கிட்டு காமாட்சி அம்மன்ட்ட வழிபாடு பண்ணி கேளுங்க, எதுனாலும் கொடுப்பாங்க. ஹர ஹர சங்கர.